Barkimore, in the name of the Father, Son and the Holy Spirit. Barkimore, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் ஆமென். Thank you for listening to this brief teaching. இந்த போதகத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். As a metropolitan and the spiritual father of the church, உங்கள் சபையின் மெட்ரோபாலிட்டன் மற்றும் ஆவிக்குரிய தகப்பனாக often I will want to share some thoughts that I think is very important for our brothers and sisters, the local church, to learn and grow in faith. நம்முடைய சபையின் சகோதர சகோதரிகள் கற்றுக்கொள்ளவும் விசுவாசத்தில் வளரவும் தேவையான சில முக்கியமான காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். All this talk has only one purpose: how to bless our local congregation. இவற்றிற்கெல்லாம் ஒரே நோக்கம் மாத்திரம் உண்டு, எப்படி நம்முடைய சபை கூடுகையை ஆசீர்வதிப்பது. Here at the synod, that's all we think about. இங்கே சினடில் இதை குறித்தே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். All your bishops, that's all we think about. உங்களுடைய எல்லா பிஷப்ஸும் இதை குறித்தே சிந்திக்கிறார்கள். You are part of 15,000 congregations in so many nations. பல தேசங்களில் பரவி கிடக்கிற 15,000 சபை கூடுகைகளில் நீங்கள் ஒரு அங்கம். You are never alone. நீங்கள் தனி ஆள் இல்லை. And many people are praying for you. அநேகர் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். Let us have this pride that I belong to Believers Eastern Church. நாம் பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச்சை சேர்ந்தவர்கள் என்பதில் பெருமை கொள்வோம். Why? ஏன்? Because according to the Bible வேதாகமத்தின்படி and history of the church, சபையின் வரலாற்றின்படி church is 2,000 years old. சபை 2000 வருடம் பழமையானது. What we believe, நாம் விசுவாசிக்கிற காரியங்கள், our holy traditions, நம் பரிசுத்த பாரம்பரியங்கள், and what we do in worship, நம் ஆராதனை வழிமுறைகள், it all started in the first century. இவையெல்லாம் முதலாம் நூற்றாண்டில் And தொடங்கப்பட்டது. unfortunately, எதிர்பாராவிதமாக from Western countries, மேற்கத்திய நாடுகளில் many new teaching came to our country. நிறைய புது போதனைகள் நம் நாட்டுக்குள் That வந்தது. is only 500 years old. அவை 500 வருடம் பழமையானது. And so many our people have lost the real faith. நிறைய மக்கள் உண்மையான விசுவாசத்தை இழந்து போனார்கள். But Believers Eastern Church, பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச், we believe we are part of the original church. நாம் அந்த ஆதி திருச்சபையின் ஒரு அங்கம் என்பதை விசுவாசிக்கிறோம். How is that? எப்படி என்றால், Because we teach and believe and practice our worship, everything is according to the 2,000 years of the church's life. 2000 வருடம் பழமையான சபை வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டுதான் நாம் போதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் மற்றும் ஆராதனையை கடைபிடிக்கிறோம். So in this brief talk now I am doing, ஆகவே நான் உங்களோடு பேசுகிற இந்த போதனையில், this is number 6 in the series. இது இந்த தொடரில் செய்கிற 6வது போதனையாகும். It is for all our churches, இது நம்முடைய எல்லா சபைகளுக்குமானது, all members of church, சபையின் எல்லா அங்கத்தினர்களுக்கும், for all children Sunday school. சண்டே ஸ்கூலில் உள்ள எல்லா சிறுவர்களுக்கும். And the subject is about giving our tithes and offering and more into the local church. இன்றைய போதனை தசமபாகம் மற்றும் காணிக்கைகளை சபைக்கு கொடுப்பதை குறித்தது. It is a commandment from God. இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. When you come to worship, நீங்கள் ஆராதனைக்கு வரும்போது bring your tithes and offering, உங்கள் தசம பாகத்தையும் காணிக்கையும் கொண்டு வாருங்கள், so that the church may be able to do what God called them to do. எனவே சபையானது ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற முடியும். Every church must have the income to be able to support the local priest fully. ஒவ்வொரு சபையிலும் அந்த சபை போதகரை முழுமையாக ஆதரவு அளிக்கக்கூடிய வருமானம் இருக்க வேண்டும். Our constitution and all the explanation tell everything about it. நம்முடைய சபை சட்டதிட்டங்கள் இதை குறித்த எல்லா விளக்கமும் தருகிறது. And I hope our priest or deacon father others are teaching you this thing. நம் போதகர்கள் டீக்கன் ஃபாதர்ஸ் உங்களுக்கு இதை குறித்து போதிக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறேன். And you want to read the Old Testament, the book called Malachi chapter 3. பழைய ஏற்பாட்டில் மல்கியா எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். And is Almighty God speaking. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் பேசுகிறார். And God said, கர்த்தர் சொல்லுகிறார், His people, அவருடைய ஜனங்களை பார்த்து, that is to you, அதாவது உங்களை பார்த்து, that is to me. என்னை பார்த்து, He says, bring tithes and offering to my house. அவர் சொல்லுகிறார், தசம பாகங்களையும் காணிக்கையும் என் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். If you don't do that, நீங்கள் அதை செய்யாவிட்டால் you will come under curse. உங்களுக்கு அது சாபத்தை கொண்டு வரும். How serious it is. இது எத்தனை முக்கியமானது. TKR
even if God don't bless me, பரவாயில்லை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டாலும் I can somehow survive. என்னால் எப்படியும் வாழ முடியும். But if God curses me, ஆனால் ஆண்டவர் என்னை சபித்தால், Baba, that is a dangerous thing. ஐயா, அது ஆபத்தானது. And God says, கர்த்தர் சொல்லுகிறார், many of you are cursed. உங்களில் அநேகர் சபிக்கப்பட்டவர்கள். You work so hard, நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள், but still you are poor. ஆனாலும் ஏழ்மையில் இருக்கிறீர்கள், You are sick வியாதியில் கிடக்கிறீர்கள். because you are unfaithful. ஏனென்றால் நீங்கள் உண்மையற்றவர்களாய் இருக்கிறீர்கள். One more thing. இன்னும் ஒரு விஷயம், I am not saying this. இது நான் சொல்வதல்ல, God said it. கர்த்தர் சொல்லுகிறார். You read in Malachi chapter 3. மல்கியா எழுதிய புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். When you don't give your tithes and offering. நீங்கள் தசமபாகத்தையும் காணிக்கையும் கொடுக்காமல் இருக்கும்போது, Okay, tithe, what does that mean? 1/10 of all our income. வருமானத்தில் 10ல் ஒரு பகுதியை கொடுப்பது தசமபாகம். If you got 5,000 rupees salary, உங்களுக்கு 5000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் போது 10% of that 5,000 rupees belong to God. அந்த 5000 ரூபாயில் 10% கர்த்தருக்குரியது. And God says, கர்த்தர் சொல்லுகிறார், when you don't give it, நீங்கள் அதை கொடுக்காவிட்டால் you are a thief. நீங்கள் ஒரு திருடர். Oh, that is very dangerous word. அது ஒரு அச்சுறுத்தும் வார்த்தை. If I call someone chore or 400 bis or you are a thief, நான் ஒருவரை திருடன் அல்லது 420 என்று சொல்லும்போது is a dangerous thing. அது ஒரு ஆபத்தான காரியம். People get angry. அவர்கள் கோபப்படுவார்கள். God says, கர்த்தர் சொல்லுகிறார், when you don't give tithes and offering, காணிக்கையை கொடுக்காவிட்டால் you are stealing from God நீங்கள் கர்த்தரிடமிருந்து திருடுகிறீர்கள். that belong to God. அது கர்த்தருக்குரியது. It is like I come to you. நான் உங்களிடத்தில் வருகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். I see you got 1,000 rupees in your pocket, உங்கள் பாக்கெட்டில் 1000 ரூபாய் இருக்கிறது. and I take it. நான் அந்த பணத்தை எடுக்கிறேன். And you say, why are you doing it? நீங்கள் கேட்கிறீர்கள், ஏன் இப்படி செய்கிறாய் என்று. And I run away with it. நான் அந்த பணத்தோடு ஓடி விடுகிறேன். You think if something like that may happen? அப்படி ஏதாவது நடக்கும் என்று நினைக்கிறீர்களா? There are many people in train and bus stations, they are picking other people's pockets. They are stealing. நிறைய பேர் பேருந்து நிலையத்திலும் ரயில் நிலையத்திலும் மற்றவருடைய பாக்கெட்டை கிழித்து திருடுகிறார்கள். In the church also. சபையிலும் கூட. In the Believers Eastern Church, பிலிவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச்சிலும் there are many thieves. நிறைய திருடர்கள் இருக்கிறார்கள். They are not stealing from somebody else. மற்றவர்களிடமிருந்து திருடுவதில்லை, They are stealing from God கர்த்தரிடமிருந்து திருடுகிறார்கள். by not giving their tithes. தசமபாகத்தை கொடுக்காமல் இருப்பதினால். Please understand. புரிந்து கொள்ளுங்கள், It's very serious. மிகவும் And முக்கியமானது. Jesus talked more about money than any other subject almost. இயேசு வேறு எந்த காரியத்தையும் விட பணத்தை குறித்து அதிகமாக போதித்திருக்கிறார். And God look at us and see how faithful we are by the way we handle our money. கர்த்தர் நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்கள் என்பதை நாம் எப்படி நம் பணத்தை கையாளுகிறோம் என்பதன் மூலம் அறிகிறார். You know, when I was 16 years of age, நான் 16 வயதாக இருக்கும்போது an older brother told me, ஒரு மூத்த சகோதரர் சொன்னார், I was a young fellow. நான் ஒரு வாலிபன், He said, you must give tithes. நீ தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று I சொல்லவில்லை. didn't understand all about it. I saw my mother doing it, என் தாயார் கடைபிடிப்பதை but he பார்த்திருக்கிறேன். said to me, என்னிடம் சொன்னார், when you get 1 rupee, உனக்கு 1 ரூபாய் கிடைத்தால் 10 paisa belong to அதில் God. 10 பைசா கர்த்தருக்குரியது. When you get 100 rupee, உனக்கு 100 ரூபாய் கிடைக்கும் போது 10 rupee belong to God. 10 ரூபாய் கர்த்தருக்குரியது. When you get 1 lakh rupee, 1 லட்சம் கிடைத்தால் 100 rupee belong to the Lord. 10,000 கர்த்தருக்குரியது. 1/10 of all income belong to the Lord. எல்லா வருமானத்திலும் 10% கர்த்தருக்குரியது. I know one of our priests, நம் சபையில் உள்ள ஒரு போதகரை தெரியும். and he doesn't have much money. அவரிடத்தில் நிறைய பணம் கிடையாது. Whatever money he gets, அவருக்கு கிடைக்கின்ற பணத்தில் first thing he does, செய்யும் முதலாவது he காரியம், take 1/10 of the money 10ல் ஒரு பங்கை and put it in a dabba. ஒரு டப்பாவில் போட்டு வைப்பார். Even when there is desperate need for other things, எவ்வளவு முக்கியமான தேவையானாலும் he will not touch it. அவர் அந்த பணத்தை தொடமாட்டார். When I was growing up, நான் வளர்ந்து வரும் சமயத்தில் every day, ஒவ்வொரு நாளும் morning, noon and night, காலை, மதியம் மற்றும் இரவு நேரத்தில் my mother in the kitchen cooking food, என்னுடைய தாயார் உணவு சமைக்கும் போது she'd take a handful of rice ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து and put in another dabba. ஒரு டப்பாவில் போட்டு End வைப்பார். of the month, மாதத்தின் கடைசியில் I carry that to our church. நான் அதை எங்கள் சபைக்கு கொண்டு போவேன். Always giving to the Lord. எப்பொழுதும் ஆண்டவருக்கு கொடுப்பது. And giving to the Lord is so important because we are blessed by that. ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது முக்கியமானது. அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். Some of you are saying,
Metropolitan, I am so poor. How can I give? உங்களில் சிலர் சொல்லலாம், மெட்ரோபாலிட்டன், நான் மிகவும் ஏழை, நான் எப்படி கொடுப்பது? I understand what you are saying. என்ன சொல்கிறீர்கள் என்பது எனக்கு But புரிகிறது. this is what I challenge you with. இதை நான் ஒரு சவாலாக சொல்கிறேன். You start giving to the Lord out of your poverty, உங்கள் ஏழ்மையிலிருந்து ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பியுங்கள். and God will bless. கர்த்தர் உங்களை There's a ஆசீர்வதிப்பார். story in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் ஒரு கதை உள்ளது. This widow, ஒரு விதவை, she got one son, அவளுக்கு ஒரு மகன் உண்டு. and the land is in great poverty, and people are dying. அந்த தேசத்தில் மிக கடுமையான பஞ்சம், மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். And this prophet came by, ஒரு தீர்க்கதரிசி அந்த வழியாக வந்தார். and the lady was picking up dry sticks so she can make the last piece of chapati and eat for her and her son, and they die. அந்த விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அதை கொண்டு கடைசி சப்பாத்தி உண்டாக்கி அவளும் அவன் மகனும் சாப்பிட்டு விட்டு மரிப்பதற்காக. And the prophet said, அந்த தீர்க்கதரிசி சொன்னார், make me a chapati. எனக்கு ஒரு சப்பாத்தி உண்டாக்கு. And the lady said, அந்த பெண் சொன்னாள், my lord, ஐயா, all I have is little atta for one chapati. என்னிடம் உள்ளதெல்லாம் ஒரு சப்பாத்தி செய்வதற்கான கொஞ்சம் மாவு மாத்திரமே. See my son, என் மகனை பாருங்கள், he is crying and crying, he is hungry, அவன் பசியில் அழுது கொண்டிருக்கிறான். and we will make one chapati. நாங்கள் ஒரு சப்பாத்தி உண்டாக்குவோம், That's all there is left. அது மாத்திரமே உள்ளது. No more oil, no more flour, வேறு எண்ணெயும் இல்லை, மாவும் இல்லை. and we are going to die. அதன் பிறகு சாக போகிறோம். And the prophet said, தீர்க்கதரிசி சொன்னார், don't worry, கவலைப்படாதே, first you make me the chapati முதலில் எனக்கு சப்பாத்தி உண்டாக்கு, and let me eat it. நான் அதை சாப்பிடட்டும். What do you think about that? இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? I know what the widow did. அந்த விதவை என்ன செய்தால் தெரியுமா? The Bible says she made the last roti for this man of God. வேதம் சொல்கிறது, அவள் அந்த கடைசி ரொட்டியை அந்த தேவ மனிதனுக்காக உண்டாக்கினாள். And he ate it. அவரும் சாப்பிட்டார். So what happened now? அதன் பிறகு என்ன நடந்தது? You think the lady died? அந்த விதவை இறந்து போனாளா? Her son died? மகன் இறந்து போனானா? No. இல்லை. All of a sudden, a miracle take place. திடீரென்று ஒரு அற்புதம் நடந்தது. The pot where she had the flour, அவள் மாவு வைத்திருந்த பாத்திரம் it got full. நிரம்பி வழிந்தது. And the oil jar was full. எண்ணெய் கலசமும் நிரம்பியது. And she started making more chapatis. அவள் நிறைய சப்பாத்திகளை உண்டாக்கினாள். And throughout the whole time of famine, she had food. அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவளுக்கு உணவு கிடைத்தது. This is a real historical event. இது மிக உண்மையான ஒரு வரலாற்று சம்பவம். So when I was 16-year-old, நான் 16 வயதாக இருக்கும்போது when somebody told me this, ஒருவர் என்னிடம் சொன்னபோது I said I will do it. நான் செய்கிறேன் என்று சொன்னேன். And I cannot tell you what a blessing it is. இது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் என்று என்னால் விவரிக்க முடியாது. I began to give 10%. 10% கொடுக்க ஆரம்பித்தேன். Then it became 20%. அது 20% ஆனது. Then 30%. 30%. Then 50%. பிறகு 50%. Still I have more money. ஆனாலும் என்னிடம் நிறைய பணம் இருந்தது. You see, God is nobody's debtor. கர்த்தர் யாருக்கும் கடனாளி அல்ல. You be faithful to God, நீங்கள் அவருக்கு உண்மையாக இருங்கள், and He will be faithful to you. அவரும் உண்மையுள்ளவராக இருப்பார். I am testimony to that. நான் அதற்கு சாட்சியாய் இருக்கிறேன். And thousands of people I know are testimony to. ஆயிரக்கணக்கான மக்களுடைய சாட்சியும் எனக்கு தெரியும். How do our local believers Eastern Church grow? நம்முடைய பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச் எப்படி வளர்ந்து வருகிறது? It is by the faithfulness of the people of the church. உண்மையுள்ள சபை மக்களால் மாத்திரமே. All priests, அனைத்து போதகர்கள், all deacon fathers, எல்லா டீக்கன் ஃபாதர்ஸ், all evangelists, அனைத்து ஊழியக்காரர்கள், every one of our church நமது சபையை சார்ந்த ஒவ்வொருவரும் must bring their tithes and offering into the local church. காணிக்கையும் தசமபாகத்தையும் சபைக்கு கொண்டு வர வேண்டும். And that should be deposited in the bank. அந்த பணத்தை பேங்கில் டெபாசிட் செய்ய வேண்டும். And follow the instruction of our constitution. சபை சட்ட திட்டங்களில் குறிப்பிட்டுள்ள காரியங்களை கடைபிடியுங்கள். And God will bless the congregation. அப்போது கர்த்தர் சபை மக்களை ஆசீர்வதிப்பார்.
How? எப்படி? God will bless your children. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். You never knew that your son someday will be making 5 lakh rupees salary. நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்கள் மகன் பின்னாளில் 5 லட்சம் சம்பளம் வாங்கலாம். How did that happen? இது எப்படி நடக்கும்? God's blessing. கர்த்தருடைய ஆசீர்வாதம். How come God give you such good health? கர்த்தர் எப்படி உங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார்? He kept you from the curses. உங்களை சாபங்களிலிருந்து பாதுகாக்கிறார். In John verse 10, in chapter 10, it says, devil is there to destroy us in every way. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, சாத்தான் நம்மை ஒவ்வொரு வழியிலும் அழிப்பதற்காக இருக்கிறான். But Jesus said, ஆனால் இயேசு சொல்கிறார், I have come நான் வந்திருக்கிறேன் to give you life and abundant life. உங்களுக்கு வாழ்வளிக்க ஒரு பரிபூர்ணமான வாழ்வு. So what is abundant life? பரிபூர்ண வாழ்வு என்பது என்ன? It is spiritual ஆவிக்குரியது, and physical சரீர பிரகாரமாக, and a life on earth. பூமியில் வாழும் வாழ்க்கை. How do we get that? அதை எப்படி பெற்றுக்கொள்வது? We remain faithful to God. கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். If we obey God, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் God will bless us. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். And that is a very important lesson for all our believers Eastern Church. நம்முடைய எல்லா பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச்சுக்கும் இது ஒரு முக்கியமான பாடம். I have written a small book நான் ஒரு சிறிய புத்தகம் எழுதியிருக்கிறேன் about tithes and offering. தசமபாகம் மற்றும் காணிக்கைகளை It குறித்து. is in all the languages அது எல்லா மொழிகளிலும் உள்ளது. and you should read it நீங்கள் அதை வாசிக்க வேண்டும், and practice it. அதை கடைபிடியுங்கள். I can tell you something. நான் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், If you obey this, நீங்கள் இதற்கு கீழ்ப்படிந்தால், I being the metropolitan and your father telling you this, உங்கள் மெட்ரோபாலிட்டன் மற்றும் உங்கள் தகப்பனாக நான் இதை உங்களுக்கு you சொல்கிறேன். faithfully tithe your income to the Lord, உண்மையாக நீங்கள் உங்கள் வருமானத்தில் தசமபாகம் கொடுத்தால், and after 5 years, 5 வருடம் கழித்து, after 10 years, 10 வருடங்கள் கழித்து you tell me நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் what happened. என்ன நடந்ததென்று. You know what you will say to me? நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று தெரியுமா? My life is blessed with finances like never before. என் வாழ்க்கை பொருளாதாரத்தில் முன்பை விட ஆசீர்வாதமாக உள்ளதென்று. And I will ask you, நான் உங்களிடம் கேட்பேன், how did that happen? எப்படி You நடந்ததென்று. say, I don't know. எனக்கு தெரியாதென்று சொல்வீர்கள். I will tell you then. நான் உங்களிடம் சொல்லுவேன், You were faithful to God with your money. நீங்கள் உங்கள் பணத்தில் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்திருக்கிறீர்கள். And God promised He will do it abundantly, flowing over, that you cannot contain it. உங்களை பரிபூர்ணமாக இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். He said, I will open the windows of heaven and pour out a blessing that you cannot contain it. நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். It is by every member of our church and families giving tithes and offering to the local church, our believers Eastern Church, that the church can grow and grow and grow and be blessed by God and become a blessing to the society. நம் சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் குடும்பமும் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் சபைக்கு கொடுக்கும்போது நம்முடைய பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச் மேலும் மேலும் வளர்ந்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படவும் சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக மாறவும் முடியும். I know you will obey and you are blessed. நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று எனக்கு தெரியும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். And to you, my children, I say God's peace and blessings to you now and always. ஆண்டவருடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் என் பிள்ளைகளாகிய உங்களோடு இப்போதும் எப்போதும் இருப்பதாக. Amen. ஆமென்.